மஹி அம்மா வீடு சண்டே சண்டே, அம்மா வீடு சண்டே. மோரோ ஓப்பன் த டோர். மித்து இப்ப நான் எழுப்பியே, இப்ப தூங்குனான்னா நான் வந்தா எழுப்பா. மித்ரா எனக்கு தான் ஃபோன் பண்ணியா நீ? ஃபோன் பண்ணியா நீ? ப்ரொடெக்ட் பண்ண போறியா? இதோ வருகிறேன். நீ கத்தி எழுப்பிடாத மொத காரியம். அம்மா எங்க? அம்மா ஃபோன் அடிச்சா எனக்கு. விசேஷ வீட்டுக்கும் போல, விசேஷ வீட்டுக்கு போயிருக்கேன். விசேஷ வீட்டுக்கு போயிருக்கோம். என்ன பாப்போம். என்னது பாப்போம்? அம்மா பண்ண அந்த கேண்டி பார்ல. ஆமா, ஒண்ணுதான் இருந்துச்சு. ஷேரிங் இஸ் கேரிங். சரியா? ஷேரிங் இஸ் கேரிங். டஸ்ட்பின்ல போடு. கவரை கொண்டு டஸ்ட்பின்ல போடு. குட் பாய். மூத்த பாருங்க. சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. பெருமைட்ட எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? கிரீம் இருக்கு, சாக்லேட். யார் வந்திருக்கா? யம்மி சொல்லிரு. கூலா இருக்கா? பெருமை ஃப்ரிட்ஜில் வச்சு. அதான் யாருது? என்ன? அண்ணா கீழே சிந்தி இருக்கல, அதோட. ஹாய், இந்த சைடு வா. பொம்மை பிள்ளை வந்துட்டா. பொம்மை பிள்ளை முழிச்சாச்சு. பிடிச்சுக்கோ மக, பிடிச்சுக்கோ. இது பாருங்க, இப்ப ஷாலை வச்சா அவளுக்கு குஷி ஆயிரும். எடுத்துட்டு வரவே இல்லை. அது கிடையாது. சட்டை விழ மாட்டேன். அம்மா இருக்க தானே செய்ய. சராச்சி எங்க? மித்து, சராச்சி எங்கம்மா? சராச்சி எங்க? ஆமா, சேஃப்டி தான். என்ன? ஓகே ஓகே. நீங்கெல்லாம் என்ன பண்ணீங்க? ஆப்ரேஷன் பண்றீங்களா? ஓகே. மித்து மித்து குஜிலி. மெல்ல மெல்ல மெல்ல. ஐயோ, ஜிகிடு ஜிகிடு ஜிகிடு.
மாற குளிச்சியா நீ பால்கனில? மழை பெய்யும் இங்கேயும் நல்ல. மித்ரா குளிப்போம்மா. யார்ட்டி இப்படி கத்துவீங்க? ஓகே, இன்னைக்கு அம்மா வந்து என்ன லஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்ப்போமா. வெண்டைக்காய் பொரியல், இது என்னது நல்ல மணக்க ரசம், கிழங்கு குட்டுங்க இதுலையா செஞ்சுட்டியா கிளம்பிட்டு? அது ப்ரெஷர் குக்கர்ல தான் வேக வைப்பியா? மரவள்ளி கிழங்கு. ஆமா நல்லா வெந்திருக்கேன். அம்மா வந்து இங்க கிரைண்டர்ல ஆட்டிட்டு இருக்கா. ஸோ மரவள்ளி கிழங்கு கூட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் ஸ்டைலில் ரொம்ப 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 எங்கள் ஊர் பக்கம் ஸ்டைல் இல்லை, எங்கள் ஊர் பக்கத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸ். சில பேர் வந்து கிழங்கு கேரளாலையுமே பண்ணுவாங்கல்ல, கிழங்கை வந்து அவிச்சிட்டு இந்த கூட்டு வச்சுட்டு மீன் குழம்பு கூட சாப்பிடுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து கஞ்சி கூட சாப்பிடுவோம். அது வந்து பிளெயின் சுடு கஞ்சி இருக்குல்ல, வெறும் ரைஸ் போட்டு கஞ்சி அது. ஸோ மரவள்ளி கிழங்க தோலை உரித்து அம்மா வந்து ப்ரெஷர் குக்கரில் எத்தனை விசில் வச்சோம்மா? 3 விசில். அதுக்கு இப்போ அரப்பு வந்து நம்ம அரைச்சிடலாம். மீன் வயல் மல்டி டாஸ்கிங் மாதிரி இங்கே வந்து மாவு அரைஞ்சிச்சு. சரி, அரப்புக்கு வந்து தேங்காய் ஆமாம் போட்டுரு. இவ்வளோண்டு தானே இருக்குது, கிழங்குமே நிறைய இருக்கு. அவ்வளோத்தையும் போட்டியோ? ஜீரகத்தூள், வரமிளகா, தேங்காய் 3 மட்டும்தான். எங்க அம்மா ஒரு மிக்ஸி அரைச்சாங்கன்னா அந்த மிக்ஸி ஜாரை கழுவாண்டோம். அவ்வளவு கிளீனா வலிச்சு தொடச்சு ஊத்திடுவோம் மிக்ஸியை. காணி அப்படி ஷெல்ஃபுக்குள்ள எடுத்து இது உடஞ்சிட்டா? ஐயோ புளி ஸோ இதுதாங்க கிழங்கு கூட்டு. இது நல்லா கொஞ்சம் நல்லா திக்காகிற வரைக்கும் ஒரு போட்டோன்னு வையேன். சால்ட் அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டா போதும், கரைஞ்சிரும். இல்லாட்டா ஒரு அங்கங்கே இருக்கும் பார்த்தியா? ஆமாம், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதான் நான் வச்சுருந்தேன். ஆக்சுவலி அம்மா இன்னைக்கு வெளியே போயிருந்தாங்க. நாங்கள் வந்து ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சோம். அதுக்கப்புறம் அம்மா வந்து நான் கிழங்கு கூட்டு வைக்கவா அப்படின்னு கேட்டான். தாராளமாக வை. அதுவும் அம்மா செய்யக்கூடிய கிழங்கு கூட்டு நல்லா இருக்கும். நல்லா இருக்கா? சூப்பர். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நான் போன வாரம் அவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அம்மாவுக்கு ட்ரெஸ்ஸு சாரி எல்லாம் பேக் பண்ணேன் தெரியுமா? இப்போ அதோட நிலைமையை பாருங்கள். போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு அடுத்த வாரம் வர்றதுக்கு இடையில களைச்சாச்சு. எது இப்போ களைச்ச? நான் அதெல்லாம் வெளியே தான் எடுத்து வச்சேன். இதெல்லாம் பிளவுஸோடி உள்ளது தான் நான் உள்ள வச்சேன். எதுக்கு மாத்தினேன்? இங்கே பாருங்க, இப்போ திருப்பியும் பேக்கிங். மறுபடியும் முதல்ல இருந்தேன். எம்மா நீ ரொம்ப எடுத்து வைக்காத, அப்பதான் உனக்கு அங்கேருந்து ஏதாவது பொருள் எடுத்துட்டு வரணும்னா கூட எடுத்துட்டு வர முடியும். முக்கால்வாசி அங்கே வீட்டில் எப்படியும் நைட்டி தான் போட போகிற, சாரி உடுக்க போகிறது இல்லை. அப்படிதானே மித்து? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒவ்வொரு வாட்டியும் பேக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நான் சஜஸ்ட் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் வந்து இந்த பேக்கிங் க்யூப் தான். ஸோ அம்மாவோட ட்ரெஸ்ஸு சாரீஸ் எல்லாத்தையுமே இந்த பேக்கிங் க்யூப்பில் வச்சிட்டோம். ஸோ 2 பேக்கிங் க்யூப்பு ஸ்குவீஸ் பண்ணி எல்லா துணியுமே வச்சிட்டோம். ஒரு இதில் அம்மாவோடது எல்லாமே இருக்குது, ஒரு இதில் பாதி இதில் அனுஷாவோட மெட்டர்னிட்டி வியர் எல்லாமே வச்சிட்டோம். இது அமேசானில் தான் நான் வாங்கினேன், லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். அப்புறம் நிறைய பேர் இன்னொன்று கேட்குறது வந்து என்னென்னா,
நான் இந்த வெக்கேஷனுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது க்ராக்கரிஸு இதெல்லாம் எப்படி நீங்கள் உடையாமல் எடுத்துகிட்டு வருவீங்கன்னு கேட்பீங்க. ஸோ எங்களோட பேக்கிங் ட்ரிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா துணி தான். ஸோ துணியில் எல்லா பொருளையுமே ரேப் பண்ணிவிடுவோம். கிளாஸ் வேறு இருந்துச்சுன்னா மூவே ஆகக்கூடாது, அந்த அளவுக்கு நீங்கள் டைட்டாக ரேப் பண்ணி டைட்டாக பேக் பண்ணணும். ஒன்றுக்கு ஒன்று இடிச்சிட்டு மூவ் ஆகி கலகலான்னு கிடந்தால் தான் உங்களுக்கு வந்து அது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் துணியிலையோ பாக்ஸ்லேயோ டைட்டாக, நான் ஒரு தடவை இந்த சின்ன சின்ன பிளேட்லாம் வாங்கிட்டு வந்தேன்ல, அதெல்லாம் நான் என்ன பண்ணேன்னா ஒரு டிஃபன் பாக்ஸில் பபுள் ரேப் மாதிரி ஒவ்வொரு ஐட்டத்தையும் பண்ணி அந்த டிஃபன் பாக்ஸில் உள்ள ஸ்டாக் பண்ணி மூடி வச்சுட்டேன். ஸோ அது வந்து உங்களுக்கு தட்டவே தட்டாது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பேக் பண்ணி கொண்டு வந்துடணும். அனுஷாவுக்கு கொண்டு போகக்கூடிய குக்வேர்ஸ் எல்லாத்தையுமே நான் இது ஆக்சுவலி உடையக்கூடியது கிடையாது, எல்லாமே ஸ்டீலு தான், அதனால் துணியில் தான் ரேப் பண்ணி வச்சிட்ருக்கேன்.